சூப்பராக இருந்தது. கிளாப்ஸ் ஓவராக செம கிளாப்ஸ். செம எமோஷ்னலாக இருந்தது. இன்ஃப்ளூயன்சர் இவங்க படுத்துகிற பாட்டுனால தானே மொத்த குடும்பமும் டிவோர்ஸில் போய் நிற்குது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். தேவையான படம் தான் இப்போதைக்கு. படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. செம்ம என்ஜாய்மெண்ட். சீரியஸாக நான் எதிர்பார்க்கலாம். எப்படியும் ஃபெமினிஸ்ட், ஏன்னா ஆண் பாவன் பேர் டைட்டில் வச்சுருக்காங்க. ஃபெமினிஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்து வந்தேன். ஆனால் அந்த மாதிரி இல்லை, ரொம்ப ஈக்குவலாக சூப்பராக சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஃபெமினிசம்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஃபெமினிசங்கிறதுலாம் ஒரு ஆணை வந்து வெறும் அடிமைப்படுத்துறது வந்து ஃபெமினிசம் கிடையாது. ஃபெமினிசங்கிறது டோட்டலாக வேறு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்களை பண்ண விஷயங்களை நீங்கள் திருப்பி ஒரு ஆணுக்கு பண்ணுறதுக்கு பேர் ஃபெமினிசம் கிடையாது அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே ஃபேமிலின்னு வரும்போது எந்தெந்த இடத்துலலாம் விட்டு கொடுக்கணும், எந்த இடத்துல விட்டு கொடுக்கக்கூடாது, எந்த இடத்துல ஃபெமினிசமாக இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை ரொம்ப நல்லா தெளிவாக காமிச்சிருக்காங்க. அதுலேயும் இன்ஃப்ளூயன்சர் இவங்க படுத்துகிற பாட்டுனால தானே மொத்த குடும்பமும் டிவோர்ஸில் போய் நிற்குது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் வேறு லெவலில் அது ரியோவோட ஆக்டிங் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃபில் அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம விக்கியை அப்படியே பயங்கரமாக ஓவர் டேக் பண்ணியிருப்பார். செம்ம ஃபீல். இது நல்ல காமெடிஸ், நிறைய விஷயங்கள் இப்போ காலகட்டத்துக்கு தேவையான விஷயங்கள் நிறையா இருக்கும். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? ஆக்சுவலி நான் ஓப்பனாக சொல்லணுன்னா ஆண்களை மட்டும்தான் பாவங்கிற மாதிரி காட்டி ஏதோ காமெடியான ஜேனரில் போகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வந்தேன். ஆனால் பட் ரெண்டுமே இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷனாக கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி வந்து ஆண்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ அவங்க கஷ்டத்தையும் மீறி பெண்கள் வந்து ஃபெமினிசம் சொல்லி எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணி வேறு மாதிரி ஆயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த ஒரு விஷயத்தையும் காமிச்சிருந்தாங்க. அதுக்காண்டி பெண்களை அடிமைப்படுத்துறதும் தப்புங்கிறத மாதிரி காமிச்சிருந்தாங்க. அந்த ஒரு விஷயமும் இருந்தது. அதெல்லாம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் கொடுத்த அந்த ஒரு விஷயம் உண்மையிலே அவங்களுக்கு நீதிபதி கொடுத்ததை விட நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது வெளில இருக்கவங்களுக்கு நிறையா இருந்த மாதிரி இருந்தது. படம் செம்ம காமெடி, செம்ம ஃபன்னு, என்ஜாய் பண்ணலாம். நிறையா கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக இப்போ உள்ள காலகட்டத்துக்கு கண்டிப்பாக தேவை. அதுவும் பசங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அந்த ஒரு ஃபீல் இருந்தது. உண்மையிலே எல்லா இடத்துல நிறைய இடத்துல சிரித்தோம், நிறைய இடத்துல இது பண்ணோம், நிறைய இடத்துல புரிய வச்சாங்க. காமெடியோடு கலந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. என்ன கடைசி வரைக்கும் அம்பேத்கர் பிறந்த இடத்த தான் அந்த கேள்விக்கு தான் ஆன்சரே பண்ணாமல் போயிட்டாங்க. எனக்கு இப்போ வந்து உண்மையிலே அதுக்கு என்னடா ஆன்சர்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணலாமாங்கிற அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் அந்தளவுக்கு சூப்பராக போயிட்டு இருந்தது. நல்லா இருந்தது. காமெடியெலாம் நல்லா இருந்தது. பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள். நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை போர்லாம் அடிக்கல. நல்லா இருந்தது. சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லுக்கான கனெக்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இதெல்லாம் நல்லா காமிச்சிருந்தாங்க. ஆமாம். இல்லை ஜோ வேறு, இது வேறு. அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணிக்கூடாது. இது தனி. இது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் வைஸும் ரொம்ப லிரிக்லாம் எல்லாமே நல்லா இருந்தது. பார்க்கலாம். பார்க்கலாம். லேக்லாம் இல்லை, எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. நல்லா இருக்கு மேடம். ஆண் பாவம் நல்லா இருக்குது, நல்லா நடிச்சிருக்காங்க, நல்ல கதை. இது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து ஃபேமிலியாக வந்து பார்த்தாங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸு எல்லாருக்கும் பிடிக்கும். ஓகே, நல்லா இருக்கு. ஆண் பாவம்ன்ற தலைப்புக்கும் படத்துக்கும் என்ன சம்மந்தம்? எப்படி கொண்டு காட்டி படத்துக்கு அதுக்கும் என்னென்னா சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா ஆண் பாவம் சொல்கிறது வந்து சும்மா அது. ஆனால் படத்தில் பார்த்தா ரெண்டு பேருக்குமே சமந்தான். கதை ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். ஆண் பாவன்ற டைட்டில் ஓகே. படம் ஜாலியாக இருக்கும். டைரக்ஷன் சூப்பர். ஸ்க்ரீன் ப்ளே சூப்பர். எல்லாருமே ஆக்டிங் சூப்பர். விக்ரி பிரதர்லாம் சூப்பராக நடிச்சிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. ஆமாம். அதோட ஒரு சில சீன்ஸ்லாம் இருந்துச்சு இதுலேயும். அது ரிலேட்டடாக கொஞ்சம் மேட்ச் பண்ணி பேசியிருந்தாங்க. ஃபெமினிசம் பற்றி நிறையா பேசியிருந்தாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் ஈக்குவாலிட்டி பற்றி நிறையா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கரெக்டான வேல இருந்துச்சு. பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்ல மூவி. டைரக்ஷன் சூப்பராக இருக்குது. டைரக்டர் புதுசுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியே எடுத்திருக்காங்க. பயங்கரமாக இருந்துச்சு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸு. ஆக்சுவலி மேலே இப்போது நாங்கள் பார்த்துட்டு தான் வந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ். அதான் இருந்தது. டைரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தார். ஆல்ரெடி ரியோன் மாலவிகா இன்னொரு மூவில பண்ணிருக்காங்க. ஜோ மூவி பண்ணியிருந்தாங்க. இந்த மூவி நல்லா தான் இருந்தது பார்க்கறதுக்கு. ஜோவோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். சூப்பராக இருந்தது மூவி. என்ன தீம் எப்படி கொண்டு போயிருக்காங்க படத்தை? அதான் இப்போ மேரேஜ் ஆனவங்கலாம் டிவோர்ஸ் போய் நிற்கிறாங்க, அது வர இஷ்யூஸ் எல்லாம் பற்றி பேசுகிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி நல்லா தான் இருந்தது. டைரக்ஷன் கோசம் தான் வந்தது. டைரக்ஷன் டீம்லேருந்து தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கோசம் தான் வந்தது. டைரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தார்.
ஓகே மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே அதான் டைக்ராம் படம் மியூசிக் டைரக்டர் தான், இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் அவரும் சூப்பராக பண்ணியிருந்தார். எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி பார்க்குறப்ப சூப்பராக இருந்தது. கிளாப்ஸ் ஓவராக செம்ம கிளாப்ஸ். எமோஷ்னலாக செம்ம எமோஷ்னலாக இருந்தது. எமோஷனலாக இருக்கும் எமோஷ்னலாக இருந்தது. கனெக்ட் ஆகிற மாரி இருந்தது. சூப்பராக இருந்தது. மஸ்ட் வாட்சபிள். ஓகே தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரியாக்டிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. சூப்பராக தான் இருந்துச்சு படம். என்ன தீம் படத்தில் என்ன சொல்கிறாங்க? ஃபெமினிசம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க. சும்மா நானும் ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லாதீங்கன்றது தான் பிளாட்டு. சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே காமெடியெலாம் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம். எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். தேவையான படம் தான் இப்போதைக்கு.